இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா மாறு விஷயத்தில் தாட்சாயணி வீட்டுக்கு வராங்க. வரும்போது தாட்சாயணி வீட்டில் யாருமே இல்லை. தாட்சாயணி மட்டும்தான் இருக்காங்க. வீட்டுக்குள்ளே அஞ்சலி இருக்காங்க. அஞ்சலி ஆனால் ரூமில் இருக்கிறது தாட்சாயணிக்கு தெரியல. எஸ்கே வெளியே போயிருக்காரு. இலக்கியா வீட்டுக்குள்ள வந்ததும் காலிங் பில் அடிக்கிறாங்க. தாட்சாயணி கதை திறந்து யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, நாங்கள் எல்லாமே விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வரோம். உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நீங்கள் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறதாகவும் அந்த பணத்தை இங்கே தான் பதுக்கிருக்கிறதாகவும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கிறதுக்கு தான் நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைச்சிங்க அப்படின்னா எந்த பட்சம் இல்லாமல் உங்கள் வீட்டை சோதனை பண்ணி பார்ப்போம். சோதனை பண்ணி ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் படி இல்லீகலாக பணம் வச்சுருந்தீங்கன்னா அதை கைப்பற்றுவோம். இல்லைனா நாங்கள் பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு இங்கே இலக்கியா சொல்ல, உடனே இவங்களுக்கு தாட்சாயணியும் சரிங்க சார் உள்ளே வாங்க சார் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. உள்ளே கூப்பிட்டதும் இங்கே இலக்கியா ஒன்று, இங்கே பாருங்க இன்ஸ்பெக்டர், அவங்க இங்கே உட்கார வைங்க. அவங்க யாருக்கும் ஃபோன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. நானும் சாரும் போயிட்டு ஃபுல்லாக சோதனை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இலக்கியாவும் ஜானகியும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம தாட்சாயணி, இங்கே பாருங்க சார், நீங்கள் தப்பாக எடுத்து வந்திருக்கீங்க. நாங்கள் அந்த டைப் கிடையாது. நான் வேணா எங்கள் லாயர் கால் பண்ணவா? இல்லை மேடம், சோதனை பண்ணி முடிக்க வரைக்கும் நீங்கள் யார்ட்டையும் பேசக்கூடாது. ஸோ அமைதியாக இங்கே உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோதனை பண்ணுற மாதிரி ஒரு இடமா போய் பார்க்குறாங்க. ஆனால் நாகு எங்கே இருக்கான்னு தெரியல. அப்படி தேடிட்டு இருக்கும்போது வெளியே வராங்க. வெளியே வந்ததும், ஆண்டி யார் இதெல்லாம், என்ன பண்ணுறீங்க நீங்களாம் அப்படின்னு அந்த வேலைக்காரியை பார்த்து கேட்க, வேலைக்காரி ஒன்று தெரிலங்க, கீழே தான் அம்மா இருக்காங்க, அவங்கள போய் கேளுங்க அப்படின்னு சொல்ல, அஞ்சலி ஒன்று, அம்மா அம்மா என்னாச்சுமா, யார் இவங்களாம் பார்க்கறதே ஒரு தினசாக இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஐயோ அஞ்சலி, வம்சம் இங்கே வா சொல்கிறேன், என்னாச்சுமா, என்னாச்சு, போலீஸில் வந்திருக்கு. ஒன்று அஞ்சலி, இவங்க விஜிலன்ஸ் வந்திருக்காங்களாம். நம்ம மேலே யாரோ நமக்கு பிடிக்காதவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க போல். நாம் இல்லீகலாக பிஸ்னஸ் பண்ணுறோம், கோடிக்கணக்கில் பணத்தை இங்கே பதுக்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. அதுக்காக விஜிலன்ஸ் வந்திருக்காங்க. விடு, நாம் என்ன தப்பாக பண்ணியிருக்கோம் பயப்படுறதுக்கு, அதனால் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்ல, உடனே இலக்கியா எல்லாருமே தேடுறாங்க. இலக்கியா ஜானகி தேடி பார்த்துட்டு மாடியில் போயிட்டு ஜானகி இலக்கியாட்ட, இலக்கியா என்னம்மா எல்லாருமே தெரியாச்சு, அந்த நாகு எங்கேயுமே இல்லையே. ஆமாத்த, நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பார்த்துட்டேன். கீழே ஒரு ரூம் மட்டும் பூட்டியிருக்கு, அதை மட்டும் தான் பார்க்கல. ஜானகியும், ஆமாம் இலக்கியா, நானும் இழுத்து பார்த்தேன், ஆனால் அந்த ரூமுக்கு சாவி இருக்குன்னு தெரில. இந்த வீடை ஃபுல்லாக சல்லடை போட்டு அலசியாச்சு, எதுவுமே கிடைக்கல. அந்த ஒரு ரூம் மட்டும் பார்த்துட்டோம்னா போயிடலாம் இலக்கியா அப்படின்னு சொல்லுவோம். சரி அத்தை, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் அந்த ரூமை இழுத்து பார்க்குறாங்க. அந்த ரூம் திறக்க முடியல. அந்த ரூமை பார்த்ததும் நம்ம தாட்சாயணி அஞ்சலி 2 பேரும் மேலே ஓடி வராங்க. ஓடி வந்து, என்னாச்சு, இந்த ரூம் ஒரு ஸ்டோர் ரூம், இது இங்கே எதுவும் இருக்காது, இங்கே எல்லாமே பழசான பொருள் தான் வச்சுருக்கோம். அதனால் உள்ளுக்குள்ள எலி பூனைன்னு பாம்போடு வளர்க்க வாய்ப்பு இருக்குது, நாங்கள் திறந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நம்ம தாட்சாயணி சொல்கிறாங்க. இலக்கியவனே, என்ன மேடம் வீட்டோட சென்ட்ரலையா ஸ்டோர் ரூம் வச்சுருக்கீங்க, சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறீங்களா நீங்கள்? ஆமாங்க, அது பழைய டிசைன், அப்போ கட்டி போட்டது, என்ன பண்ணுறது, அதை அப்படியே ஸ்டோர் ரூமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, அதை நாங்கள் செக் பண்ணிக்கிறோமா, சாவி கொடுங்க. சாவி எங்கே வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இங்கே தாட்சாயணி சொல்கிறாங்க. அஞ்சலியும், ஆமாங்க, இப்போ பெயிண்ட் அடித்த பொருள்லாம் போட்டு வச்சுருக்கோம், அது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி அஞ்சலி சமாளிக்கிறாங்க. இலக்கியம் ஒன்று, என்ன பண்ணுறது இப்போது, இந்த ஒரு ரூமை செக் பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் நிம்மதியாக போகலான்னு பார்த்தேன், ஆனால் முடியாமல் போயிடுச்சு. அப்போ ஒரு நாகு இங்கே இல்லையா, ஒரு இந்த எஸ்எஸ்கே நாகுவை வேற எங்கேயே கடத்திட்டு போயிருப்பானோ, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு இலக்கியா யோசிச்சுட்டு கீழே வராங்க. தாட்சாயணி ஒன்று, என்ன மேடம் கடன் கிடைக்கலையா, நான் தான் சொன்னேன்ல, எங்களுக்கு பிஸ்னஸில் நிறைய எதிரிங்க இருக்காங்க மேடம், அவங்க யாராவது இப்படி எங்களை பழி வாங்கணும் அப்படின்னு தேவையில்லாமல் எங்கள் மேலே பழி போட்டிருப்பாங்க மேடம், நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க மேடம், நாங்கள் அப்படிலாம் பண்ணுறதே இல்லை, நாங்கள் கரெக்டாக டேக்ஸ் கட்டுறோம், எந்த பிரச்சனை வரைக்கும் எங்கள் மேலே வந்ததே இல்லை மேடம் அப்படின்னு தாட்சாயணி சொல்ல இலக்கியா யோசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது இப்போது, எப்படி நாவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. அஞ்சலி அதுக்குள்ளே நேற்று சவுண்டு கிடச்சி கேட்டதுக்கு அம்மா இதை சொல்லி சமாளித்தாங்க. இப்போ சாவி கேட்டதுக்கு அவங்கள்ட்ட சாவி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சாவி இங்கே தானே இருக்குது, நேற்று நான் பார்த்தனே அம்மா சாவி இங்கே வச்சதை. ஒருவேளை அம்மா 2 மணி நேரம் அந்த ரூமை அடிக்கடி திறந்தவங்க மூடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ரூமில் தான் அவங்க சொல்கிற மாதிரி கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு அஞ்சலி யோசிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம திறந்து பார்த்தலாம், இதுதான் சரியான நேரம், ஏன்னா அம்மா கீழே தான் இருக்காங்க அப்படின்னு நம்ம அஞ்சலி அந்த கதவை திறக்கிறாங்க. ஸோ திறந்து உள்ளே போனால் நாகு ஆல்ரெடி கட்டெல்லாம் அவுத்துட்டு, யாரா கதவை திறப்பா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு ரெடியாக இருக்கிறான். ஸோ நாகு அஞ்சலி கதவை திறந்தவொடனே நாகு அஞ்சலி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நாகு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே ஓடுறான். ஸோ அப்போ தான் இலக்கிய ஜானகி, சரி மேடம், எங்களுக்கு வந்து தவறான இன்ஃபர்மேஷன் தான், நாங்கள் தப்பாக எடுத்து வந்துட்டோம், நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லும்போது குறுக்க புந்து அவன் ஓடுறதை பார்த்து எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. தாட்சாயணிக்கு அதிர்ச்சி தாங்கலை. ஆஹா, இந்த நாகு இப்படி எஸ்கேப் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கிய உடனே, என்ன மேடம் யார் அவன் இப்படி ஓடிட்டு இருக்கான், அது உங்கள் வீட்டிலேருந்து யார் அது அப்படின்னு கேட்க, என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், அதுவா மேடம் எங்கள் டிரைவர் தான்,
அவன் ஒய்ஃபுக்கு உடம்பு சரி சொன்னான், அதான் பதறிச்சு ஓடிட்டு இருக்கான். எப்போ சொன்னான்? நாங்கள் வந்து 1/2 அன் ஹவர் ஆச்சு, இப்போ அவனுக்கு எந்த ஃபோன் வரலையே. இல்லை அவனுக்கு காலையிலேயே சொல்லியிருந்தாங்க, அப்போ கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க, இப்போ எதுவும் எமர்ஜென்சியாக இருக்கும் அதனால் அப்படி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி தாட்சாயணி சமாளிக்கிறாங்க. ஆனால் இலக்கியாவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு அது நம்ம நாகுதான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கிளம்பி போனால் நாகுவை கண்டிப்பாக பிடிச்சிடலாம், பிடிச்சோம்னா கார்த்தி எங்கே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிளம்பிடுறாங்க. இங்கே தாட்சாயணி வந்து ஐயோ நாகு ஓடிட்டானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க அஞ்சலி வந்து ஐயோ அம்மா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, பெயிண்ட் அடித்த போல் தானே வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, அந்த ரூமை திறந்ததும் அந்த ரூமுக்குள்ள தான் ஓடுறாமா, திருடன் நினைக்கிறாமா அவன் அப்படின்னு சொல்ல தாட்சாயணிக்கு அப்போ தான் எல்லாம் புரியுது. அப்போது இவ தான் போய் ரூமை திறந்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தாட்சாயணி அஞ்சலியை பார்த்து அஞ்சலி நீ எதுக்கு அந்த ரூமை போய் திறந்த? இல்லைம்மா அந்த ரூம் சவுண்டு கேட்டு இருந்துச்சா, அதான் ஒருவேளை பாம்புக்குமே உள்ளே வந்துருக்குமோன்னு பயந்து போய் கதவை திறந்தேன், ஆனால் உள்ளேருந்து பார்த்தா ஒருத்தவன் திப்புன்னு ஓடுறாமா, ஏன்னா ரொம்ப பயந்துட்டேம்மா, சரி விடு அஞ்சலி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாட்சாயணி சமாளிக்கிறாங்க. இங்கே இலக்கியா வண்டி எடுத்துகிட்டு போக நாகு அப்போ தான் ஓடிட்டு இருக்கான். ஸோ இலக்கியா கரெக்டாக வண்டி நிப்பாட்டி நாகு கூப்பிட்றாங்க. ஆனால் நாகு ஏற மட்டும் பயப்படுறான். அப்போ இலக்கியா தன்னுடைய மாரசத்தை கழிச்சு நான் தான் இலக்கியா உங்களை காப்பாற்ற தான் அந்த வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்ல நாகு உடனே காரில் ஏறிக்கிறான். ரொம்ப நன்றி மேடம், நேற்று என் பொண்ணு உயிரை காப்பாற்றுனீங்க, இன்னைக்கு என்ன மிகப்பெரிய ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்கீங்க, நீங்கள் எனக்கு பண்ணுற நன்றி கடனுக்கெலாம் நான் என்ன கைமாறு போகிறேன்னு எனக்கு தெரியல மேடம். இங்கே பாருங்க நாகு, நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேணாம், எனக்கு தேவை என் கார்த்தி கௌதம் 2 பேர் தான். கார்த்தியை மட்டும் நீங்கள் கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை வச்சு நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி கௌதமுக்கு இந்த கடத்தலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நிரூபித்து கௌதம் நிரபராதியாக வெளியே கொண்டு வந்துடுவேன். என் புருஷன் யாருக்குமே எந்த ஒரு தீங்கும் நினைக்காதவர், ஆனால் இன்றைக்கி அவர் பண்ணாத குற்றத்துக்காக ஜெயிலில் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அதை பார்க்க ஒரு நிமிஷமும் எனக்கு அப்படியே பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இலக்கியா பேசுகிறாங்க. நாகவனி கண்டிப்பாக மேடம் கார்த்தியை நான் உங்கள்கிட்ட ஒன்று ஒப்படைக்கிறேன், கார்த்தியை ஒப்படைக்கிறது மட்டும் இல்லாமல் நானே கோர்ட்டுக்கு வரேன் மேடம், கோர்ட்டுக்கு வந்து இது மாதிரி கார்த்தியை கடத்தினது நான் தான், எனக்கு கடத்த சொன்னது எஸ்எஸ்கே தான், பணத்தை கொடுத்து எனக்கு கடத்த சொன்னார், ஆனால் இந்த மாதிரி நல்லனா மாறின உடனே என்னையே அடித்து என்னை கொல்ல பார்த்தேன்னு சொல்லி நான் வந்து சாட்சி சொல்கிறேன் மேடம், கண்டிப்பாக கோர்ட்டில் எல்லோரும் ஏற்றுப்பாங்க, அதே மாதிரி கௌதம் சார் ஏற்றுப்பாரு மேடம், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேணாம், நீங்கள் என்னை அப்படி கொண்டு விட்டுட்டு போங்க, நான் போயிட்டு தலையில் அடிபட்டுருக்கு, ஸோ மெடிக்கல் ஷாப்பில் தையல் போட்டுக்கிட்டு நான் கார்த்திக் இடத்துக்கு போகிறேன், ஏன்னா நான் தப்பிச்சுன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே கார்த்திக் இடத்துக்கு போயிட்டு கார்த்தியை வேறு இடத்துக்கு மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுக்கு முன்னாடி நான் போய் கார்த்தியை அவங்ககிட்ட நான் அழைச்சிட்டு வந்துடுறேன், அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கார்த்தியை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி கார்த்தியை கொண்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி நான் சொல்கிற சாட்சியில் கௌதம் சார் நிரபராதின்னு கௌதம் சாரை வெளியே கொண்டு வந்துடுறேன் மேடம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, திரும்ப சொல்கிறேன், என் உயிரையும் என் பொண்ணு உயிரையும் காப்பாற்றிருக்கீங்க, 2 பேருக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க, அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் புருஷனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது மேடம், நீங்கள் கவலைப்படாமல் பயப்படாமல் போங்க மேடம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாகு தைரியம் சொல்லி இலக்கியவை அனுப்புகிறான். ஸோ நாகு சொன்ன மாதிரியே கார்த்தியை காப்பாற்றி கொண்டு போய் கோர்ட்டில் வச்சு எல்லா கடத்தலுக்கும் காரணம் இந்த எஸ்எஸ்கே தான், இதுக்கும் கௌதம் சாருக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எஸ்எஸ்கேவை ஜெயிலுக்கு அனுப்பி கௌதமை வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க.